ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவங்க பேசுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே. ஆனா அந்த ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஸ்பேஸ்ல தான் அவங்க பேசுனாங்க. இருங்களேன் நான் உங்களுக்கு அனுப்புறேன். டிஎம்ல ஓகே, அனுப்புறேன். ஓகே சார். ஓகே கோட் சார். பண்ணிடலாம். ஓகே. யார பத்தி பேசுறீங்க கார்த்தி? இல்ல, இல்ல. அதான் நார்வேலு ஜெனிஃபர் அவங்க தான். ஜெனிபர் அக்காவை பத்தியா பேசுறீங்க? அவங்க தான் எம்எல்ஏல நின்னுட்டு திரும்ப எம்பில இல்ல இல்ல நின்னுட்டு அவங்க வந்து இப்போ வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் அணி, புரிஞ்சுதா? அவங்களே தான். அவங்க தான் ரொம்ப அவங்க நேரம் வந்து பேசுனாங்க. துபாய் ரிட்டர்னு, துபாயில இருந்து பசையோட வந்திருக்காங்க. டாக்டர் தானே அவங்களும்? பசையபுரம் காலி பண்ணிட்டு தெருல இழுத்து விட்டுருவான். அவங்க பேச ஒண்ணு இல்ல சொல்றேன் கேளுங்க. அந்த 1000 ரூபாய் திட்டம் இருக்குல்ல, அந்த 1000 ரூபாய் திட்டத்தை வந்து அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. ஆமா. ஜெனிபர் இல்ல அக்காவும் ஜாக் சரி, ப்ரோ அது போயிட்டு போகுது. சாலமோனும் சரி. இல்ல இல்ல விடுங்க, அது விடுங்க. பேசுற ஜாக் விடுங்க. கோஹோஸ்ட் ஓவர்லாப்லயே பேசுறீங்க. கம்பெனி ஓகே, ரகசியத்தை ஜெனிபர் சொன்ன விடாதீங்க. ஜெனிபர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை குறிப்பிடுறேன். இதே அந்த குலசாமி காளியம்மாவும் அந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு ஒரு வார்த்தையை ரொம்ப இழிவா குறிப்பிடுச்சு. இந்த அம்மாவும் நேத்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நாய்க்கு புறப்பட்ட மாதிரி போட்டிருக்கான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துச்சு. இது சீமா இதே மாதிரி காளியம்மாள மாதிரி புடதில தட்டி வெளியே அனுப்பும்போது அந்த அம்மாவுக்கும் வழி தெரியும். சரி விடுங்க, அவங்க ஏதோ பண்ணட்டும். ஈஷா பேசுங்க, இல்ல வேற யாராவது பேசுங்க. பேசுங்க ஈஷா, பேசுங்க ஈஷா. ரெண்டாவது ஆப்ஷன் போயிடலாம். ஈஷா பேசுங்க, வேற யாராவது பேசுங்க. ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போயிடலாம், வேற யாராவது பேசுங்க. பிளாக் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க பிளாக். இல்ல எல்லாரும் பேசிட்டாங்க. திரும்ப அதான் மறுபடியும் திரும்ப ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்து இந்த வெண்ணெய்க்கு வந்து சம்மனுக்கு ஆஜராகாம அப்படி என்ன நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லாம்பாங்கல்ல, சுற்றிக்கிட்டே இருக்கான். அதாவது வந்து சேர வேண்டிய இடம், ஆஜராக வேண்டிய இடம் ஒரு இடம். ஆனால் இவர் அப்படியே பெருசாக லார்ட் லபக்கு மாதிரி அப்படியே பல கார்ப்பரேட்டுக்கு முதலாளி மாதிரி இங்கே போகிறான் அங்கே போகிறான், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான். சரிங்களா? ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். அது ஆஜராக வேண்டிய இடத்துல ஆஜராகாமல் என்னெல்லாம் வந்து டெகால்ட்டி கொடுத்துக்கிட்டு சுற்றுதுன்னு பாருங்க. இதுக்கு வந்து மைக்கை பிடிச்சிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள். காலையில் கேட்டது ஒரே கேள்விதான், ஏம்மா உங்க அண்ணனை நீங்க நம்புறிய, ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் இந்த பொம்பளைய வந்து உறவு கொண்டாரா இல்லையா, இதை ஒன்ன சொல்லு, இதை நீ நம்புறியா இல்லையா? இவ்வளோ ஆதாரம் இருக்கும் போதே நம்பலன்னு சொல்றாங்கங்க. இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ பொம்பளைன்னா என்ன வேணாலும் இவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிடலாம். இப்ப அநியாயமா அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்றான், சும்மா தான் வந்து படுத்துச்சு, கன்சென்ட்டோட தான் படுத்துச்சு, காசு புடிங்கிட்டு போச்சு தோழர் உங்களுக்கு அப்படிங்கிறான். அப்டேட் மட்டும் ஒன்று அப்ப குடிக்கிறேன். சாரி, ஒன்னே ஒன்று. சொல்லுங்க அவன் கடைசியா ஒன்று சொல்லுங்க. பேசியிருக்கான், அதை நான் என்னால சொல்ல முடியாது, அதனால ப்ளே பண்றேன், கேளுங்க. வீரின் வந்து பணம் வாங்கிட்டு போனவரை பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. வீரின் வந்து பணம் வாங்கிட்டு போனவரை பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு நாடகம் போட்டு அந்த பீப் வந்தது வந்து படுத்து அப்படின்னு சொல்றான். அதுதான் புரிஞ்சிருச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நானு. அதுதான் நான் சொல்றேன். அவனோட பெர்வர்ட்னஸ் காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜா மேலே போயிட்டே இருக்கு. இந்த நாயை பிடிச்சி கட்டி வைக்கலன்னா இவனுக்கு வந்து கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? இதே சவுதியில இருந்ததுன்னா வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இங்க இருக்கும்போது இல்ல ஈஷா உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம். அந்த கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் அதனோட எக்ஸ்பிளனேஷனை சொல்லுங்க. அதனோட மீனிங்கை சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும். அத சொல்லணுமா நானு? சொல்லிருமா சொல்லிரு. இல்ல வேணாம் ஜாக் ப்ரோ. இப்ப இவன் என்ன தெரியுமா ஈஷா, நான் இப்ப இந்த விசாரணையில போயிட்டு இதெல்லாம் சொன்னா அங்க செல்லுபடி ஆகாது. அதனால மீடியா முன்னாடி இதெல்லாம் போட்டு வைக்கிறான், புரியுதுங்களா? அதாவது பிளாக் இங்க பாருங்களேன், அவன் வந்து அந்த ஒரு வாய்ஸ் நோட்ல நம்ம கேட்டிருப்போம் எல்லாருமே, வெள்ள ஃபிகர்களா இருக்காளுகன்னு. அப்ப அவன் சொல்லும் போது அவனோட அந்த நாயோட வயசு கிட்டத்தட்ட 58ல இருந்து 60க்குள்ள அந்த டைம்ல உள்ள வயசு. ஆமா. இப்ப மாறன் பாண்டியன் ஒருத்தன் வந்தான்ல, மாறன் பாண்டியன் இங்க ஒருத்தன் வந்து பேசினான். அவனுக்கு வந்து அண்ணன் உள்ள போயிட்டாலும் நீ தப்பா எடுத்துக்காதடா, விஜயலட்சுமி தான் என் கூட வந்து விரும்பி படுத்தா அப்படின்னு அவங்களுக்கு சொல்ற செய்தி தான் இந்த புறம்போக்கு சொல்லிட்டு இருக்கான். இப்ப மாறன் என்ன பண்ணுவான்னா, எங்க அண்ணன் மன்மத குஞ்சின்னு நான் கடைசி வரைக்கும் நினைப்பான். 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மாறன் பாண்டியன் அதை நினைச்சிட்டு இருப்பான். அததான் சொல்றேன். இந்த மன்மத குஞ்சு கிட்ட இவங்க வந்து விரும்பி வந்து படுக்கிறாங்களா? அந்த லேடி வந்து அவங்க வந்து ஷீ இஸ் அ பிரிட்டி வுமன். ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஒரு சினிமால நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ அவங்க ஒரு ஹெல்ப்புக்காக போனவங்கள நீ வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உண்மையா சொல்ற ஈஷா, நான் பொண்ணா பிறந்திருந்தா கூட அவனை பார்த்திருக்க மாட்டேன். கரெக்ட். பிளாக் நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான். இப்படி ஒரு இவன் வந்து பெண்கள கொச்சையிலயும் கொச்சையா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பெர்வர்ட்னஸ் அந்த வேர்ட்ஸ்லயே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு.
ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போய்க்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க. இப்ப நாளைக்கு மயக்கம் நீட்டினீங்கன்னா, இத விட கேவலமா ஒண்ணு சொல்லுவான். பிறந்த குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவான். இந்த நாய வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க வந்து நான் தான் சொல்றேன்ல, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து செருப்பாலயும், வாரிய கட்டையாலயும் இவன அடிக்கணும். இது ஒண்ணு தான் இதுக்கு வழி. அவன் வீட்டு முன்னாடி போய் நின்னு, அவன செருப்ப கழட்டி அடிச்சா தான் இவன் வந்து திருந்துவான். வேற விளக்குமாறு இல்லாட்டி போனா, விளக்குமாறு சட்டமோ விளக்குமாறு எதுவோ இந்த நாய்க்கு ஒரு இருங்க அண்ணன் நான் சொல்றேன். அது அது சட்டம் லீகலா நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இந்த நாய்க்கு வந்து அது மட்டும் பத்தாதுன்னு நான் சொல்றேன். அவன் எப்படி போல பெண்கள வந்து அவ்ளோ அவதூறாவும், அவ்ளோ கொச்சையாவும், ஒரு மானக்கேடா பேசுறான். அப்போ நான் கேட்கிறேன், அவங்க விரும்பி வந்தாங்க. நீ என்ன பண்ண? நீ என்னடா பண்ண மயிர? அப்ப நீ வந்து என்ன நினைக்கிற? ஒரு ஒரு 2 ஒரு செக்சுவல் இது நடந்துச்சு அப்டின்னா, அந்த லேடி தான் மோசம் அப்டிங்கிற மாரி தானே நீ இன்னைக்கு வரைக்கும் கட்டமைச்சுக்கிட்டு இருக்க. உன் இதுல ஒரு இதுவும் கிடையாது. நீ ரொம்ப நல்லவன் அப்டின்னா, நீ அன்னைக்கே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பியே! நீ அவங்கள்ட்ட டகால்ட்டி குடுத்துட்டு தானே நீ பசையா இன்னொரு ஆளு வந்தவுடனே அவங்கள போய் கல்யாணம் பண்ண போன. இந்த பொம்பளைய ஏமாத்திட்டு தானே போன. 8 வாட்டி கருக்கழிச்சாங்கல்ல. உனக்கு தானே குழந்தை உண்டானாங்க. நீ தானே போய் கணவன்ங்கிற இடத்துல கையெழுத்து போட்டுருக்க. என்ன மயத்துக்கு நீ போட்ட? அவங்கள நீ தப்பா சொல்ற அப்டின்னா, அவங்களுக்கு உன்னோட உறவு இல்ல. அவங்க வேற யார் மூலமாவோ குழந்தை உண்டாயிருக்காங்கன்னா, நீ இல்ல எதுக்குடா ஈஷா கையெழுத்து போட்ட இந்த இடத்துல? ஈஷா ஈஷா இல்லல்ல. குறுக்கிட மன்னிக்கணும். ம். ஒண்ணு ஒண்ணு வந்து இங்க இயக்கத்தார்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அதை வந்து நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா சரி. என்னன்னா, சீமான் வீட்டை போய் முற்றுகையிடுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா, தம்பிகளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடறான். உட்கார வச்சுக்கிட்டு இது பண்றான். நான் என்ன சொல்றேன்னா, இயக்கத்தார்கள் முதல்ல போய் சீமானெல்லாம் அடிக்காதீங்க, இப்போதைக்கு அடிக்காதீங்க. முதல்ல சாட்டை திருமணம்னு அவன் வீட்டை முற்றுகையிட்டு அவனை செருப்பால் அடிங்க. 2வது இடும்புவனம் கார்த்தி, அவன் வீட்டை முற்றுகையிட்டு செருப்பால் அடிங்க. 3வது சுனந்தா, அவ வீட்டை முற்றுகையிட்டு செருப்பால் இல்ல அடிங்க. இல்ல உண்மையான நீங்க கண்டனம் முதல்ல இது. அங்க போங்களேன்றேன். இல்ல பிளாக் இடும்போன இல்ல இவங்க கார்த்தி எல்லாருமே தான். செருப்படி வாங்கக்கூடியதுக்கு இல்ல தகுதியான இல்ல நபர்கள் ஜாக்கு தான். ஜாக்கு அதுல எந்த ஜாக்கு ஆர்டர்ல வேணாலும் ஜாக்கு அடிச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க பிளாக். இருங்க 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 நான் தான் மேற்பட டெல்லியில கட்டத்துறை யாராவது பேசுங்க. நீங்க ரொம்ப நீட்டிட்டே போறீங்க. டெல்லி ஏதோ பேச வந்திருக்காரு, பேசுங்க. இல்ல 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 ஏஞ்சல் மார்க்ஸ் கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம நேரடியா மோடி ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப என்னன்னா, இங்க இருக்கிற மத்த எச் ராஜா இவங்களெல்லாம் அண்ணாமலை இவங்களை எதிர்த்துதானே போராட்டம் பண்றோம். இல்ல இல்ல பிளாக் அப்ப மாம்ஸ் இயக்கத்தார்களை பிளாக் நேரடியா மாம்ஸ் இங்க போங்க. இவனுங்களை செருப்பால் அடிச்சா அவன் அடங்கிடுவான். இல்ல பிளாக் சரி மாம்ஸ் விடுங்க. இடும்போன ஜாக் கார்த்தி வெயிட் பண்ண, தான் உள்ள இழுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண. அவன் வந்து அவங்க ஏதோ ஆபீஸ் காவலாளி அவ்வளவுதான். சரியா? சரி அவனெல்லாம் உள்ள வந்து இழுக்காதீங்க. விடுங்க. தில்லி பேசுங்க. தில்லி இல்ல விட சிறப்பா பேசுற நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள இது ஒரு 3வது ஒரு ஃபீடோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நேத்து ஒருத்தன பஸ்ல வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பாலிசன்ல கொடுத்துருந்தா அவனை பிடிச்சி அடிச்சுட்டாங்க. அவன் செல்போனை கொடுத்துட்டு ஓடிட்டான். நம்ம மேட் டாக் அவரே போட்டிருந்தாரு அவர் டிஎல். அடுத்த காலையில எழுந்து பார்த்தா இவருனால குச்சி கட்டுற போன தூக்கிட்டு போகணுமா அப்படின்றாரு. அதையும் கொஞ்சம் ஈவினிங் வரையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா மயிலாடுதுறை கலெக்டர் வந்து இப்படி பேசியிருக்காரு. அது 3 வயசு குழந்தையோட அந்த 8வது படிக்கிற சைக்கோ டிராப் அவுட் அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு எப்படி சொல்றது மண்டையெல்லாம் செதைச்சு கண்ணெல்லாம் புடுங்கி போட்டிருக்கான். அவன் பண்ண செயலுக்கு வந்து என்ன சொல்றது அந்த குழந்தைதான் வந்து தூண்டு வச்சு அந்த குழந்தை மேலேயும் தப்பு இருக்கு. 2 சைடும் விசாரிக்கிற மாதிரி கேவலமா பேசியிருக்காரு. இன்னைக்கு உடனே வந்து இப்ப வந்து அவரை இடம் மாத்திருக்காங்க. என்ன சொல்லணும்னா அந்த டாக்ஸிக் மஸ்குலினிட்டி வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இல்லை இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ் வந்து பண்ணா குழந்தைகளுக்கு எதிரான அந்த இதெல்லாம். அப்படி இருக்கச்சா நம்ம பேசுற வார்த்தைகளும் இதுவும் வந்து ஒரு ஜாக்கிரதையா பேசுறதை விட்டுட்டு இவ்வளவு கேஷுவலா பேசுறதும் அது பண்ணிட்டு அதை பேசுறது காட்டிலும் அதை டிஃபெண்ட் பண்றவங்களை பார்த்துதான் எனக்கு இன்னும் என்னடா இது இப்படி இருக்கு. உடனே வந்து இது இது வந்து ஒரு கட்சி ரீதியா அதுல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இது யார் பேசாலும் தப்பு தான். அதை உட்காந்து டிஃபெண்ட் பண்ணணும். அதை வந்து இன்னி வரையும் முட்டு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சதிகாரம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க? எத்தனை பேர் அக்யூசேஷன் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் சில விஷயம் எல்லாம் வந்து அந்த டாக்ஸிசிட்டி எப்படின்னா ஒரு 10-20 வருஷம் 2014 RSS பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்புறம் அந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்க என்ன வேணா பேசுங்க, பின்னாடி மதத்துக்கு பின்னாடி ஒழிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ நாங்க என்ன வேணா பேசிட்டு போலாம் அப்படின்னு பப்ளிக் அதை கண்டுக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு நீங்க சொன்ன மதம் சொல்லுங்க. நீங்க மதம் சொன்னீங்கல்ல, நான் டிஎல்ல பாக்குற வரையும் பார்த்து சொல்றேன். ஒரு பிரச்சனை ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிக்க பக்கத்துல போய் நின்றுட்டு அந்த பிரச்சனை அணுகிறது வேற. ஆனா பாதிக்கப்படுறது என் ஜாதியா உன் ஜாதியா, உன் ஜாதினா எப்படி ஒண்ணு அடிச்சவனு என் ஜாதினா அது வேற மாதிரி. இந்த மாதிரி பிழப்போதத்துக்கு அம்பேத்கரிசம் பேசுறதுன்னு பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன இது நம்ம எல்லாமே எங்கேயோ தப்பா இருக்க மாதிரியே தெரியுது.
பட் இது டிஎல் தொடர்ச்சியா பார்த்துட்டு தானே இருக்கும். மதத்தையும் இது வந்து ஒரு கேடயமா யார் இருந்தாலும் தப்பு தான். இதுல என்ன கட்சி இதுல 3 வயசு குழந்தையா இருந்தானே இல்ல அந்த சொல்லுது ஒரு 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 ஏஜ் அட்டன் பண்ண குழந்தையா இருந்தானே அதை எதிர்க்க யாருன்னா பேச நம்ம ஸ்பேஸ்ல யாருன்னா வந்து ஃபேமிலி எப்படி பண்ணா அந்த ஹோஸ்டல்ல வேற ஸ்பீக்கர் ஸ்டாப் பண்ணு. உனக்கு திட்டுறதுன்னா அவனை திட்டிட்டு போ, ஃபேமிலில இருக்காதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி நம்ம எல்லா சித்தாந்தங்களும் சாந்தி அது எல்லாமே இது ஸ்பேஸ்ல இது சொல்றாங்க. இதுதான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு அறமாம்பு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி திருப்பி அந்த குழந்தைகளை நோக்கியே போயிட்டு இருக்கிறது வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு இது என்ன சொல்ல போனா அதுக்கு முட்டு கொடுக்கறதா ஒண்ணு ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. அது சொல்லுங்க எப்படி சொல்றதே தெரியல. இது அது சமூக மாற்றங்கள் வரும்போது சேஞ்ச் ஆகும். ஒரு சைக்கிள் இருங்க. பிளாக் பந்தர் விடுங்க, அங்க போவானா. மிஸ்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க பேசுங்க, ரொம்ப நேரமா கைட்டு வைக்கிறார். பேசுங்க மிஸ்டர் ஸ்டாண்டர்ட். வணக்கம் தோழர். இவன் ஆக்சுவலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நான் பாக்குறேன்னா, அவன் கட்சியில இருந்து அவனே ஆளுங்களை வந்து வெளியில அனுப்பிக்கிட்டு இருக்கான். அது என்ன கான்செப்ட்லன்னா, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற மிக்சடான கூட்டமா இருக்கிற ஒரு கூட்டம் வேண்டாம். ஆனா தான் என்ன பண்ணாலும் அதை நியாயப்படுத்துற ஒரு 100 பேர் போதும். அதாவது மிக்சடா இருக்கிற 1000 பேர் வேண்டாம். தன்னை வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்காத, தான் எது பண்ணாலும் வந்துட்டு அதுக்கு இது பண்ற வெறி பிடிச்ச மனநிலையில இருக்கிற கல்ட் மாதிரியான ஒரு குரூப் மட்டும் இருந்தா போதும், வேற யாரும் வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில தான் வந்துட்டு அவன் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. அவன் பேசுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். அதை வந்துட்டு இப்ப நம்ம அதாவது நான் வந்துட்டு ட்விட்டருக்கு வந்த புதுசுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆன்லைன்லயே நிறைய பேர் வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வந்துட்டு அந்த இது குறைஞ்சிருக்கு. ஆனா இருக்கிற மத்த கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா வெறி பிடிச்ச மனநிலையில இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இந்த நல்ல வேலை இவன் வந்துட்டு ஒரு சாமியார் மாதிரியான ஒரு இதுக்கு போகல. இன்னும் இதுவா இருப்பான். இப்ப நமக்கு ஒரு சான்ஸ் என்ன இருக்குன்னா, இவனை அரசியல் நீக்கம் பண்ணிட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இவனை தூக்கி உள்ள வைக்கலாம். இவனை வந்துட்டு அப்படியே ஃபேட் ஆக்கி விட்டுறலாம். இவனே சாமியாரா வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்துட்டு இப்ப இருக்கிற எல்லா கல்ட்டு சாமியார், இந்த தேரா சச்சா சௌதான்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல வந்துட்டு ஒரு சாமியார் ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவனோட ஒரு மோசமான கல்ட்டு லீடரா வந்துட்டு இவன் ஃபார்ம் ஆயிருப்பான். நல்ல விஷயம் என்னன்னா, இவன் வந்துட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்கான். 8%ல நிக்கிறான். இவனை வந்துட்டு அதை குறைச்சி 1%க்கு கீழே கொண்டு போயிட்டு இவனை அரசியல் நீக்கம் பண்ணி விட முடியும். இந்த விஜயலட்சுமின்றவங்க கிட்டத்தட்ட 14 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒன்றும் அவங்க பொருளாதாரத்துல வந்துட்டு அப்படியே உயர்ந்துடல. அவங்க நம்ம சமகாலத்துல பார்க்குற ஆக்ட்ரஸ்ல நல்ல அழகான ஒரு ஆக்ட்ரஸ், நல்ல பெர்ஃபார்மர், எல்லாமே. அவங்க லைஃப் வந்து நல்லா போய்கிட்டு இருந்த லைஃபு இவன் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க லைஃப் வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சது. இன்னும் அவங்க டவுன்ல தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் பெரிய இதுவா ஒன்றும் இல்லை, பெரிய பணக்காரங்களா இல்லை. அவங்களோட வாழ்க்கை தரம் வந்துட்டு பெரிய உயரத்துல இல்லை. இவன் உயர்ந்த அளவுக்கு அவங்க உயரல. ஆனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்களை வந்துட்டு அரசியல் கட்சிகள் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கு. முதல்ல பிஜேபி அப்படின்னா, அப்புறம் காங்கிரஸ்னா, அதுக்கப்புறமா இப்ப வந்து டிஎம்கேக்கு வந்திருக்கான். ஒருத்தங்களை இத்தனை பேர் சேர்ந்து இயக்குனா அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கணும். அதை வந்துட்டு இவங்க கூட இருக்கிற அந்த கூமுட்ட தம்பிகள் யாருமே வந்துட்டு கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது சொன்னான் பாத்தீங்களா ஒருத்தன், பிரபாகரனே வந்துட்டு இவன் வந்துட்டு என் கூட வந்து போட்டோ எடுக்கல, இவன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னாலும் நாங்க பிரபாகரனை நம்ப மாட்டோம்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் நாளைக்கு வந்துட்டு வேற ஏதாவது பெருசா ஒரு ஆதாரம் வந்தா கூட நாங்க அண்ணனை வந்துட்டு ஆதரிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டம் தான் உருவாக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அடுத்தடுத்து வரவங்களும் வந்துட்டு இன்னும் மோசமா தான் போவாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா. இப்பவே இவனை அரசியல் நீக்கம் பண்ணி இதுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஹார்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஹார்டா காய் அடிச்சு விடுவாங்க செக்ஷன்ல, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பேசுங்க கட்டுத்துறை பரணி யாராவது. அண்ணே நடுரோட்ல உட்கார வச்சிருக்காங்கண்ணே ஸ்டேஷனுக்கு பதில். இல்ல அத சொல்லதான் வந்தேன். நடுரோட்ல உட்கார்ந்து நைட் ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விசாரணை. இன்னும் உள்ளவே போல. வடபழனிக்கிட்ட உட்கார வச்சிருக்காங்க ஐயாவை. எதுக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வக்கீல் மட்டும் சொல்லியிருக்காரு தீவிர நடவடிக்கை இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்காரு. அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது போல இருக்கு. கிட்டத்தட்ட 150 கேள்விக்கு மேல இப்போ சொல்லணுமா, பதில் சொல்லணுமா. அதை பாதி ரைட்டிங்ல அவன் வைஃப் வரணுமா, வைஃபுக்காக காத்துட்டு இருக்காரு அவரு. அது அப்படி இல்லை. இப்போ பேட்டரி வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஜாக்ஸ் மாம்ஸ் மூஞ்சில ஜாக்கண்ணா இத பண்ணா கொண்டு போகாதீங்க. எனக்கு என்னமோ இது வந்து
இவன் ரோட்ல உட்காடுறானா இன்னொரு இடத்துல அது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அர்த்தம். அது அவன் தெரியுது எங்கேயோ மாம்சு. வந்து ஆர்எஸ்எஸ்ஓ இல்ல இல்ல போலீஸ்காரங்க ஆர்எஸ்எஸ் இல்ல பிளாக் பேந்தர் ஃபேக்டர் சொல்லிடுறேன். போலீஸ்காரங்க தான் நிக்க வச்சிருக்காங்க. இங்க மீட்டிங் நடக்கிறதுனால, பெரிய மீட்டிங் நடக்கிறதுனால அண்ணன் அவங்க வந்து போலீஸ்காரங்களே நிக்க இப்ப பண்ண வேண்டாம்னு வச்சாலும் சொல்லிருக்காங்க. இல்ல போலீஸ்காரங்களே நிக்க வச்சாலும் இல்ல கட்டத்தர இதுல மாம்சு, ஒரு பிளாக் சொல்ற வந்து 100% கரெக்ட். டீலிங் பேக்கரி டீலிங் போய்கிட்டு தான் இருக்கு. சரியா, பேக்கரி டீலிங் போய்கிட்டு தான் இருக்கு. வெயிட் ஏதோ பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. விடுங்க, அது ஏதோ நடக்கட்டும். சட்டம் தன் கடமை செய்யட்டும். பேசுங்க. வாங்க லட்சுமி மேடம், நீங்க வாங்க வந்து பேசுங்க. அது போகுது டீலிங் போது ஏதோ போகுது. இந்த நாயை செருப்பால எடுக்கிறதுனா அடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வர நியூஸ் நம்ம நாளைக்கு பார்த்துப்போம் மாம்சு. இந்த கம்நாட்டி இப்ப என்ன பண்றான்? 9:15 உள்ள போறாரு நாய் ரோட்ல ஸ்டேஷனுக்குள்ள. உட்காந்துருக்கு. 9:15 ரோட்ல உட்காந்துருக்கு. அப்படி பேசுவான். அவன் பெரிய மயிர். அவன் கம்நாட்டி. அவனுக்கு என்ன மரியாதை மயிர். நல்ல நேரம் போல. அவன் வந்து சிங்கள பண்ண கருப்பிடிப்பேன்னு சொல்லி மேடையில சொல்லும் போது அன்னைக்கே கல்ல தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு அதை கை தட்டி ரசிச்ச கூட்டம் தான் இன்னைக்கு. வரும்போது இப்ப பெரிய பீடோ பயில் ஞாயிறு நாய் பெருவட் நாய் இல்ல இப்ப கார்ல வரும்போது வீடியோ மயிர் எடுத்து இப்ப நியூஸ்ல போட்டிருக்காங்க போல. பெரிய மயிராண்டி தான் கார்ல வரும்போது 4 கார் முன்னாடி வரலாம். இல்ல இல்ல 4 கார் இல்ல, ஒரு கேங்கா வருதான் காரு. நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அடங்க அதுதான் மாம் சொல்றேன். இப்ப கட்டத்துல என்ன சொல்றாரு? ரோட்ல உட்காந்துருக்கான் நாய். இப்ப அந்த மாதிரி ரோட்ல உட்காந்துருக்கான் நாய். அது என்ன பிளான் என்ன போடட்டும். மணி எதுனா இப்ப ஊர் டைமுக்கு 9 மணி. சோறுக்காம ரோட்ல உட்காந்துருக்கு. ஒண்ணு அவனை அரெஸ்ட் பண்றது பொம்பளை கேஸ்ல அரெஸ்ட் பண்றதா இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு தானே வந்து உட்காந்துருக்கு இப்ப ரோட்ல. எத்தனை மணிக்கு வந்துச்சு? 6 மணிக்கு வந்துச்சா? 3 மணி நேரமா உட்காந்துருக்கு பாருங்க. அவன் எவனுமே ஸ்பேஸ் போடலையே. ஓடுகாலி படையும் போடல, உள்ளூர் படையும் போடலையே. மனுஷனா இருந்தா எவனும் ஸ்பேஸ் போட மாட்டான் மாம்சு. இல்ல அப்ப பிரியன் மைக் கேட்டா கொடுக்க முடியல. பிரியன் எங்க இருந்தாலும் வரவும் மைக் தான். ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. மாறன் பண்ணதுக்கு மட்டும் கொடுத்தோம். பிரியனை சும்மா கண்ட நேரத்துல கூப்பிடாத. மணி 9 ஆக போகுது. கேம்ப்ல அதிகாரி வந்திருக்காரு. அவன் பாவம். நீ கூப்பிட்டுருவ. அவன் பேசி அவன் மாட்டி அவன் நைட் சோறு எல்லாம் படுத்து தப்புயா. ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. அதுல மாறன் பண்ணதுக்கு மட்டும் கொடுத்தோம். அந்த மங்குனி பாண்டி மட்டும் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மாறன் பாண்டி தெரியல, அது வேற விஷயம். அவரு குறைஞ்சது என்னதான் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னடா இல்ல ஏஞ்சலண்ணே, இவங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க. உடனடியாக வலசரவா பக்கத்தில் இருக்க அனைவரும் வலசரவாக காவல் நிலையத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க. எதுக்கு ட்வீட் போட்டிருக்காங்க இவங்க எல்லாரும்? அண்ணனுக்கு கழுவி விட்டோம். நிஜமா சொல்றேன். மாறன் பாண்டியன் மேல வந்தான்ல, அவன் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தா இவன் விஜயலட்சுமி கிட்ட போய் சண்டை போட்டுப்பா. உனக்கு என்னடி 7 எனக்கு 9 வாட்டி அபாசன் பண்ணாரு, இன்னும் என் மாமா தான் எனக்கு வேணும்னு சொல்லுவான். மாறன் பாண்டியன் அப்படியாப்பட்டவன். உழைக்காம காசு வேணும்னா வேற என்ன பண்றது? அவன் தான் அந்த புலம்பு குறைச்சிட்டு இருக்கான். காயலி சாப்பிட்டு உரி விடுறான், இடுமைக்கு உருகுறான். எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கிறது எங்க அக்கா குலசாமி தான். நல்ல வேலைடா தப்பிச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி யாருக்காச்சும் சுளுக்கு எங்கேயாச்சும் நரம்பு வலி அப்படின்னா மாறன் பாண்டியன் 2 கையிலயும் உள்ளங்கையில எண்ணெய் ஊத்தி நேரா போயிடுறான். யாருக்கு இந்த சுளுக்கு நான் உரி விடுறேன் அப்படின்னு. இந்த பொழப்புல யார் நாய் பொழப்பு. கார்த்தி, நாளைக்கு சனிக்கிழமை தானே? ஆமா ஆமா. இது கூட தெரியாம இருக்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் உள்ள இருப்பார். இருக்கட்டும், அவனுக்கு அதான் கேள்விக்கு பதில் சொல்லனா இல்ல கேள்விக்கு பதில் சொல்லனா வேற மாதிரி இருக்கும். அவனா கேள்வி உடனே கேட்க போறாங்க. 300 150 கேள்வினா எப்படியும் ஒரு 6-7 மணி நேரம் எடுத்துப்பாங்க. இவளை பத்தி எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த சல்லி முண்டை ஒரு இருக்கால சுனந்தா மேல ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்க. 4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இல்ல அது சல்லி ஐடி அது ஒரு போஸ்ட் போட்டிருக்கு பாருங்க. அடக்குனா அடங்குற ஆளா. அது என்னது புரியவே இல்லை. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அடக்கிடுவாங்க. அடக்குற ஆள் இல்லங்க, 7 முறை செய்வாருன்னு போட்டிருக்கா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அடக்குறா அடங்கல அது பீன்னு வரும், ஆன்னு போட்டிருக்காங்க. அடக்குனா அடங்குற ஆளா. என்னது அடக்குனா? அது ஆன்னு படிக்காதையா, அது பூன்னு படி. அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல போட்டிருக்காங்க. அவன் ஸ்டில்லு போடுறாங்களே. இன்னைக்கு நான் மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஐயா அப்படியே மூஞ்சில
வந்துட்டாரு. புலி வருது எல்லாம் வெயிட் பண்ணுங்க. வாங்க புலி பேசுங்க புலி. கதறோம். சொல்லுங்க, கொஞ்சம் மேல சொல்லுங்க. கார்த்தி மியூட்ல இருங்க. கார்த்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் பேசிட்டு நான் பேசுறேன். அதுக்கு பேசுங்க பிளாக் பேண்டர். யுவர் ஓன் ரமணி பேசுங்க. நீங்க பேசுங்க ரமணி. நீ சொல்றப்பெல்லாம் பேசுறது பெரிய ஆள் இல்ல. கதறீங்களேடா, நான் கதறல கேட்கறதுக்கு உள்ள வந்தா நீங்க கதருங்க நான் கேட்டுட்டு வந்துடுறேன். இருந்தாலும் கேக்குமியா ரமணி? ஆமா, அதுக்கே மேல வந்தீங்க. கதருங்கடா, நீங்க கதருங்க அடி வயிறுல கதருங்க. கதற இருக்கட்டும். அண்ணன் இன்னைக்கு நைட்டு கதறுனா நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. போலீஸ் அடியில இல்ல கேள்வி கேட்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம. இல்ல நம்ம இப்படி நேர்மையா கேட்ட போறாங்க. இந்த போலீஸ் இப்படி எல்லாம் போகாதீங்க ரமணி. நீங்க விடுங்க, இவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க. நீங்க எந்த ஊரு ரமணி? ரமணி இருக்கீங்களா? ரமணி வீரகுமார் மியூட்டடுங்க ரமணி. ஹலோ இருக்கு சொல்லுங்க. நீங்க எந்த ஊரு தோழர்? நீங்க எந்த ஊர் தலைவர்? நானும் சென்னையிலயா? சரி, உங்க வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. சீமான் சோளக்காட்டுல கூட்டு போறானா, உங்க அம்மாவை கொண்டு போய் விடுன்னு நாம் சொல்லக்கூடாது தோழர். கீழே ஒருத்தன் யாரோ மெசேஜ் அனுப்புறான் எனக்கு. அப்படியா? நீ உங்க அம்மாவையும் கூட்டிட்டு இல்ல, சீமான் உங்க தலைவர் கூப்பிட்டாராமே. நான் வண்டி எடுத்து வரேன், எந்த இடம் சொல்லுங்க. இல்ல தோழர், சீமான் உங்க தலைவர் கொண்டு போய் விடுவியான்னு கேக்குறாரு. ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பொம்பளை கேஸ்ல உள்ள போனவனை பார்த்துட்டு அதை பத்தி பேசுறவங்கள கதருங்க கேட்க இதா இருக்குங்கிறதுலாம் சைக்கோத்தனம் சரி பண்ணிக்கணும். அது தப்பா வந்துச்சு, வாயில அசிங்கமாயிடுச்சு. அதெல்லாம் அசிங்கம், சரிங்களா? இதுல இப்படி வேற பேசுறது இன்னும் அசிங்கம். இதெல்லாம் என்ன பெருமைன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தப்புனா தப்பு, அவ்வளவுதான். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நீங்க கதருங்க. எங்களுக்கு கதறி நாளைக்கு காலையில நான் சாப்பிட போற சாப்பாடுக்கு அரிசி கிடைக்க போதா? இல்ல, எனக்கு புரியலையே. அவன் பண்ணது தப்பு வேற. இப்போ ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, உண்மையா மானஸ்தான சொல்றேன், நல்ல மானஸ்தானா வாழ்வாங்கல்ல ஊர்ல எல்லாம். ஊர் சைடு எல்லாம் போனீங்கன்னா ஒரு கடன் ஆனா பொம்பளை கேஸ்ல மாட்டினவன் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மானஸ்தான சொல்றேன் தொங்கிடுவான். ஆனா இங்க அப்படி இல்ல. அவன் தான் அதை பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்கானா. கடந்த 11 வருஷத்துல இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமைகள் பண்றது என்னமோ பெரிய சாகசம் மாதிரி இருக்கு. இந்த பில்கிஸ் பானு வழக்குல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்ததுன்னா உச்சக்கட்ட கொடூரம். வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைய உள்ள கையை விட்டு வெளியே தூக்கி எரிஞ்சதெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது. அவங்க ஒரு விக்டிம். இங்க விக்டிம்கள் தான் பயந்துகிட்டு ஓடுறாங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாங்க. இந்த ஒரு விக்டிம் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. தப்பு பண்ணவன் ஜாலியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். இந்த உண்ணாவு வழக்குல அவன் தப்பு பண்ணவனே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி ஆளுங்க போய் போராட்டம் நடத்துறானுங்க. இன்னொன்னு ஜெயிலுக்கு அனுப்பி வெளியே வந்தவருக்கு மாலை போடுறானுங்க. இந்த விக்டிம்கள் இப்ப நம்ம வினேஷ் போகத் வழக்குல அவங்களோட உயரிய லட்சியமே என்ன? அவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை. கடைசியில அவங்க என்ன ஆச்சு? அது இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக, இவங்களோட கோழைத்தனத்துக்காக அவங்களோட லட்சியமே போயிடுச்சு. இன்னைக்கு இங்க விக்டிம்கள் தான் தொடர்ந்து இங்க ஒரு தப்பு நடக்குது, பாதிக்கப்படுறேன், நான் ரோட்ல நின்று போராடுறேன், எனக்கு கடைசி வரைக்கும் நீதியே கிடைக்க மாட்டேங்குது. கடந்த 11 வருடமா அங்க நடந்துட்டு இருக்கு. அதோட உச்சகட்டம் தான் இன்னைக்கு சைமன் படிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தயவு செஞ்சே உங்களுக்கு அது சுகமா இருக்கு. அவன் பண்றதெல்லாம் சொரிஞ்சு விட்டா புண்ணு இருக்கும் பாருங்க, அந்த புண்ணை சுத்தி சொரிய சுகமா தான் இருக்கும். 2 நாள் கழிச்சு பாருங்க, அந்த புண்ணு பெருசாயிடும். அப்புறம் ஐயோ இங்க வருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிறேன். நான் அதை பத்தி தவறுன்னு சொல்ல. சீமான் தவறு பண்ணிருந்தா அனுமதி பெற்று நீங்க சாட்சியை வச்சுட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, அதை நான் ஏத்துட்டு போறேன். அதுக்குன்னு பின்னாடி வந்துகிட்டு நீங்க இவ்வளவு வேக்கான இல்ல நான் என்னன்னா இவ்வளவு பண்ணானா இல்லையா? கோர்ட் சொல்லட்டுங்க, கோர்ட் 2வது சொல்லட்டுங்க. இங்க நிறைய குற்றவாளிகள் நிரபராதிகளா இருக்காங்க. டிஎம்கேல தான் இருக்குது. அதே டிஎம்கேல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்றது டிஎம்கே ஒரு பேச்சா? இது ஒரு பேச்சா? நீங்க ஒரு ஆணு, நீங்களும் ஒருத்தருக்கு மகன், ஒருத்தருக்கு கணவன், ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருக்கீங்க, ஒருத்தருக்கு அண்ணனா இருக்கீங்க. நான் உங்களை கேக்குறேன், அவன் பண்ணது தப்பா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க.
ஐயோ இன்னும் வந்து நிரூபிக்காத ஒரு இதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கதறீங்கன்னு எனக்கு பாருங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறம் ஆமா தப்புனா தப்புன்னு ஏத்துக்கிறேன். ராட்சசி இல்ல ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ராட்சசி ரமணி ஒரே நிமிஷம். இப்ப இந்த குற்றம் நிரூபிக்கப்படல, மியூட் போங்களேன். இந்த குற்றம் நிரூபிக்கப்படல, கேஸ் இருக்கு, நீங்க அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு மேடையில இந்த பிரஸ் மீட்ல பேசினால, குச்சி கட்டின பெண்களை வந்து நான் கூட்டிட்டு போவேன், அதுக்கப்புறம் காலேஜ் வீட்டுல இருங்களேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பொண்ணையா அது தவறு. புரியல பாருங்களேன். ராட்சசி ஒரே நிமிஷம், ராட்சசி தோழர் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ரமணி, நீங்க அது வந்து கேஸ் போகுது, நான் சொல்லி முடிச்சிடுறேன், கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். அது வந்து அதான் நீங்க இந்த விஜயலட்சுமி கேஸ் கூட கோர்ட்ல கேஸ் போகுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, உங்களோட மண்டையில யாராவது திணிச்சிருக்காங்க, சரி விடுங்க, அது உங்க பார்வை விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு பேசின வீடியோ பாத்தீங்கல்ல, குச்சி கட்டின பொண்ணையா தூக்கி, அது தவறுங்க, அது நானே எதிர்க்கிறேன், அது தவறு. இப்படிலாம் வந்து ரொம்ப கேவலமா இடையில நீங்க பேசுறீங்க ரமணி கிட்ட, கட்சி ரீதியா எடுத்துட்டு போறீங்க ரமணி, இது ஒரு தனி ஆள் பண்ண தப்புன்னு மாதிரி நினைங்க. ஒரு ஆள் வந்து இப்ப என்ன சொல்றாரு, நீ பேசுனது தப்புன்னு சொல்றாரு, அப்புறம் கதருங்கன்னு சொல்றாரு, இது என்ன பாயிண்ட்? தப்பு ரமணி, அது ரொம்ப தப்பு. அவங்க அதான் கேக்குறாங்க, ராஜேஷ் ஒழுங்கா பேசுங்க. கற்பழிப்புக்கு என்ன ஆதாரம் கேட்பீங்க ரமணி? 7 முறை கருக்கலைப்புக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த அம்மாவே வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கு, அது கோர்ட்ல போய் சொல்லுவாங்க, அது சொல்லிதான் இந்த கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கல. இல்ல ஏஞ்சல் மாம்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப அவ்வளவு கேவலமா பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுறவன அவனை நீ கதறன்னு சொல்லணுமா, இல்ல நீ அவனை போய் டேய் இவ்வளவு தப்பா பேசுறியாடா பொறுக்கினாயே, பயத்துல இப்படி உளறியாடான்னு அவனை நீ கேட்கணுமா? பேசுற எங்களை வந்து கதறன்னு சொல்றிய, இப்ப நீ தானே சொன்ன, உன் வாயால சொன்னல அவன் பேசுனது தப்பு இன்னைக்குன்னு, வெண்ண அவனை கேள்றா போய், எங்களை கதறன்னு சொல்ற. ரமணி அமைதியாரு, நாங்க பேசுறது உனக்கும் அவன் மீட்டிங்ல இருக்கான், அந்த போராட்டத்துல உட்கார்ந்திருக்கான். இல்ல ஏன்னா ஏன்னா அவனை போய் சொல்றீங்க. இல்ல கார்த்தி, இப்ப ரமணி வந்து சொன்னாரு ஏதோ நிரூபிக்கப்படாத குற்றம் இப்படி வந்து பேசுறீங்களா நீங்க எல்லாரும்? கார்த்தி இருங்க இருங்க ஒரு நிமிஷம். அந்த அளவுக்கு நீங்க சொல்ற கருத்தெல்லாம் அவனுக்கு கேட்காது. அவன்கிட்ட என்ன கேக்குறானா, டே ரமணி, உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் வீட்டுல உள்ள குழந்தைங்களுக்கும் சேர்த்துதான் நீங்க பேசிட்டு இருக்கோம் மயிராண்டி, நீங்க அரசியல் எல்லாம் பேசல. இந்த மாதிரி ஒரு பாலியல குற்றவாளி பொறுக்கி நாயை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி நீ இப்ப தப்புன்னு சொல்றல, ஆமா அவன் பேசுனது தப்புதான் சொல்லிட்டு அப்புறம் என்ன கதருங்க பதருங்கன்னு பேசுற நாய, அவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு பேசிட்டு இருக்கான் காமனா. நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க தோழர் இல்ல யாரோ புதுசா பேசுறாங்க ரமணி, வெயிட் பண்ண. குமார் அரசு நீங்க பேசுங்க, அரசா சூரனா பேசுங்க. இல்ல தோழர், இப்போ எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க கூட உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து குறிப்பிட்டு சீமான் வழக்க தள்ளி வச்சுட்டு சீமான் வந்து பொது வெளியில பேசுறது சரியா அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடியை வந்து சசிகலா பாவாடைக்குள்ள பூந்து போவாருன்னு சொன்னது வந்து எப்படி நீங்க நாகரிகமா எடுத்துக்கீங்க? திராவிட மாடல்ல போய் தப்புன்னா எல்லாம் தப்புதாங்க. பொது வெளியில வழக்க வந்து எடுத்து போடுங்க, ஜட்ஜ்மெண்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் கேஸ் போடாம அன்னைக்கு கேஸ் பேஸ் போட்டு அலற வேண்டியதானா? இப்ப இங்க பாருங்க நான் இப்ப சொல்றேன், சசிகலா பாவாடையில புகுந்து போனாரு அப்படின்னு மச்சான், நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். அப்படி சொன்னதை இப்ப நீ போடலன்னு வச்சுக்கேன், மதுவதி நீ சிலுக்குடா போட்டு போடா. இருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் அசுரன், நீங்க அந்த வீடியோ மேல எடுத்து போடுங்க, ஓகேவா? அப்படி அவர் சொல்லியிருந்தா நீங்க மேல எடுத்து போடுங்க, நம்ம கண்டிக்கலாம். நீங்க வந்து ஊர் ஃபுல்லா போய் கண்டிக்க வேண்டியதுதானே? இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் வெக்கமா இது சொல்ல மேல ஏறி வந்தாங்க. இல்ல இது ஒரு கம்பேரிசன் வர்றான். இல்ல கார்த்தி, கார்த்தி கம்பேரிசன் இல்ல, அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையா? அதான் சொல்ல வெக்கமே இல்லாம இல்ல இவன் ஒரு ஆள் இல்ல கார்த்தி, ஒரு பியூடோ நாய் ஒரு பியூடோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க, அந்த கம்நாட்டி அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நீ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தூக்கிட்டு வரிய, யோ அசுரா,
இது ஒரு கவுண்டர் பாயிண்ட் சொல்ல வரையே அவனை வெக்கம் இல்ல, அவன் வீட்டுல பெண் குழந்தைகள் இல்லையாடா, அவனுக்கெல்லாம் இந்த வீடியோ எடுத்து 12 வயசு குழந்தைய பேசியிருக்கான்டா அவன் நாய. 12 வயசு 13 வயசு குழந்தைய பேசியிருக்கான். இல்ல நீ சோறு தான் திம்பியா இல்ல காலையில போயிட்டு சீமான் வீட்டு கக்கூஸ்ல அவன் பேல்றத டிஃபனா சாப்பிடுவியா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. ஜாக்கு உதயநிதி வீட்டுல போயிட்டு நீ என்ன கருமத்தை திங்கிறியோ அவன் மகன் பேன் ஜாக்க சொல்லியா? ஜாக்கு தான் கேட்டாரு. இந்த மைக்க மட்டும் நீ அழைச்சி வச்சுட்டு நீ மட்டும் பேசுறத கேட்கணும் அப்படின்னா நீ சாடா, நீ சொன்னதுக்கு மேல போடு. நீ அப்படி இங்க வந்து புடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களும் கேட்கலாம். உனக்கு வேற ஏதாவது கவுண்டர் பாயிண்ட் இருந்தா சொல்லு, ஆதாரத்தை போட்டு பேசு. சீமான் மாதிரி அந்த 12 வயசு குழந்தைய பேசியிருக்கான், அத நீ தப்புன்னு சொல்ல வக்கு இல்ல உனக்கு. உன் வீட்டு பெண்ணையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன், அது வேற விஷயம். உன் வீட்டு பொண்ணையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். நாங்க பேசுறது உனக்கும் உன் குழந்தைக்கும் இன்னொருத்தர் வந்தா உதயநிதி பேசினத போய் கேளுங்க. உதயநிதி பேசியிருக்கான்ல, உதயநிதி பேசுறத போஸ்ட் பண்ணாதானே தெரியும். போஸ்ட் பண்ணாம எப்படிடா கேட்க முடியும்? ராஸ்கல், எங்க இருந்துடா வரீங்க நீங்க? உதயநிதிங்கிற பேரை சொன்னோன்னே ஏன் பதட்டம்? இப்ப உங்களுக்கு எந்த பதட்டம் கிடையாது, ஆதாரம் தான் பத்தி பேசும்போது நான் பதட்டப்படல. ஏன் உதயநிதி பேரை சொன்னோன்னே இவ்வளவு பயம்? சீமான ஒரே பயமா? கம்மாட்டிங்கடா, உங்களுக்கு பதட்டம் இருக்காங்க. நாங்க இந்த சமூகத்துல கம்மாட்டி, உனக்கு பதட்டம் இருக்காது, அவன் ஒரு பொறுக்கி பதட்டம் இருக்காது. நாங்க குழந்தைங்களை குமார் அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆதாரத்தை கொடுங்க, தவறுங்கிறப்ப நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்றாரு. முதுகெலும்பு இருக்கிறதா அதை சொல்லுவான். நாங்க கேக்குறதுக்கு அந்த முதுகெலும்பு உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். நான் கேக்குறது அந்த முதுகெலும்பு உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லு. ஆமா தப்பு பண்ணிட்டான், அவனே ஒத்துக்கிறான். ஆமா நான் பண்ணேன், பணத்துக்காக வாங்கிட்டு பண்ண, அதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டான்றான். இது ஒரு பெருமைன்னு நீங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிட்டான், இது வந்து நிரூபிக்கணும்ன்றீங்க. இன்னைக்கு வந்து பாலியலுக்கு வன்கொடுமை வழக்குகள்ல ஆதாரம்ங்கிறது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் சாட்சிகளே சொல்லப்படும். அங்க என்ன நடந்தது, கொடுக்கப்படுற ஆதாரம் எதுவுமே பொதுவுல பகிரவே படாது. இதெல்லாம் வந்து சட்டம். ஆனா நீங்க ஆதாரத்தை கூட வாங்க எல்லாருக்கும் வீடியோ போட்டு காட்ட சொல்றீங்களா? அவன் தப்பு பண்ணிட்டானா சுப வீரபாண்டியன் சொல்லக்கூடிய திராவிட மாடல்ல திருமணம் கடந்த உறவு, காதல்ல நல்ல காதல் இல்ல, நல்ல காதல் கெட்ட காதல் இல்ல, எல்லாமே காதல். நான் பண்ணுவேன்றான். அதெல்லாம் வந்து நீங்க இங்க வந்து முட்டு கொடுக்குறீங்க. கேவலமான ஆட்களா இருப்பீங்க. உங்க கூட இருக்க பெண்கள் நினைச்சாதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. இப்படி நீங்க இவனை ஹேண்டில் பண்ணாதீங்க, எங்கள்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா நீங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவன் பெரிய ஆள் இல்ல. ஒரு நிமிஷம் குமார், சுபவீர பாண்டியன் சொன்னார்ல திருமணம் கடந்த உறவுன்னு, அது எதுனா மதுவதனிக்கும் ஆண்டன் பாலசிங்கமுக்கும் இருந்தது. மூத்த புள்ள பிறந்தால சார்லஸ் ஆண்டன், அதுதான் திருமணம் கடந்த உறவு. புரியுதா? ஓ, அப்ப அன்பழகனுக்கும் இப்ப அப்பா மகன் மட்டும் இல்ல. சார்லஸ் ஆண்டனை பாத்திருக்கியா? சரி, நல்லது. நீ இந்த குமார் அசுரன் உங்களுக்கு ஆபாசமா பேசுனா சொல்லுங்க, நான் கீழே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாம பேசுவோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பேசலாம், கூட்டு பேசி நாங்க பேசுறோம். இல்ல பேந்தர் வந்து அந்தந்த பேரை சொல்லி அந்தந்த பையன்னு சொல்றாரு. உனக்கு வக்கு மாதிரி இருந்தா இவ்வளவு ரிபட்டல் கொடுக்குறேன்னா பேரை சொல்லி பேச பாப்போம் மயிராண்டி. அது இல்ல, இந்த சீமான் ஒரு டெக்னிக் இல்ல ஏஞ்சல் மாம்சே, சீமான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். என்னன்னா பத்திரிகையாளர் பேசும்போது அந்த பெண் பத்திரிகையாளரா இருந்தா அவங்ககிட்ட அந்த கைப்பூச்சி ஈர்த்துனா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை முகஞ்சொலுக்க வச்சு அனுப்புவான். அதே வார்த்தைய இப்ப குமார் யூஸ் பண்றான். ராட்சசி பேசும்போது திருமணம் கடந்த உறவுன்னு நீ ஏன் சொல்ற? ராட்சசி என்ன கேள்வி கேட்கறாங்க? இப்ப இந்த நடந்த கேஸ்ல கேட்கறாங்க. நீ வந்து ராட்சசிய முகம் சொல்லிக்க வைக்கிறதுக்கோ இல்ல ராட்சசியோட வாய அடைக்கிறதுக்கோ நீ வந்து இன்னும் கொச்சையா போவ, நீ வேற மாதிரி ஒண்ணு திரிப்பன்னா வக்காளி நாங்க மேல இருக்கிறோம், பிரிச்சு எடுத்துருவோம் உன்னை. அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதை பேசுறான். என்ன நீ முதல்ல பேச விடுங்கடா, ஏன்டா மியூட்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் பயமா? நான் ஏன் மியூட்ல போட்டா எவன் பேசுறது கேட்கும். கோவத்தை பார்த்தா பயண்டா எங்களுக்கு. நீங்க வந்து பொம்பளை நாய்களை பார்த்தா எங்களுக்கு பயண்டா. குமாரே என்ன அண்ணன் மூஞ்சில மூத்திரம் வழியுது? குமாரே என்ன அண்ணன் மூஞ்சில மூத்திரம் வழியுது இப்பயே உள்ள போறதுக்கு முன்னாடியே?
கதைக்கு உட்காந்துருக்கான் உங்க திராவிட பக்கத்துல போயிட்டு இருக்கும். அண்ணனை போய் பாரு ஏன்னா கொஞ்ச நாள் சீமான் கொஞ்ச நாள் திமுகவுல இருங்க அப்படி பேசுங்கன்னா அவன் இப்படி நழுவி ஓடிடும். அந்த நாய் வந்து நாகரிகமா பேச நீ பேசுறாடே. இந்த நாய்க்கு இப்படிதான் நாகரிகமா இதை வந்து ஆர்கியூ பண்ணட்டும். நீ பேசு, நீ கொச்சையா பேசாம நீ பேச பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் பேசுறான், நானும் பதில் சொல்றேன். கேள்வி கேளு. இல்ல வேற ஏதாவது நல்லதா பேசுங்க குமார். நீங்க வைக்கிறது எதுவுமே கரெக்டா இல்ல. கரெக்டா பொருத்தமா பேசுங்க. பொருத்தமா பேச பார்ப்போம். இல்ல நம்மள விட்டுருங்க. ராட்சசி கேட்கிற கேள்விக்கு நீங்க வந்து நேர்மையா பதில் சொல்லு. 50% இடஒதுக்கீடு நீங்க தானே கொடுத்தீங்க. பெண்களுக்கு முதல் இது அப்படின்னு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி மேடையில நிப்பாட்டினீங்கல்ல. ராட்சசி உங்கள்கிட்ட கேட்கறாங்க, அவங்களுக்கு நாகரீகமா பதில் சொல்லு. ஒரு வார்த்தை நாகரீகம் தவறிச்சு உங்க அப்பா மவனே உன்னை சூட்ட சாரி நீங்க பேசுங்க ராட்சசி. இல்ல என்னோட கேள்வி ஒண்ணுதான். அவன் தப்பு பண்ணாங்கிறத அவனே ஒத்துக்கிறான். ஓப்பனா மீடியா முன்னாடி கூப்பிட்டு வச்சு பாடுறான், எவ்வளவு கெத்தா பண்ணிருக்கான் பாடுறான்னு ஒத்துக்கிறான். நீங்க சாட்சி ஆதாரம்லாம் வேண்டாம். அந்த கமிட்மெண்ட் வந்து எங்க பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல அந்த சம்மதமும் உடையும் சொல்லுது. அந்த இடத்துல அது பாலியல் வன்கொடுமை ஆகும்னு சட்டம் சொல்லுது ஆந்திரல. அதை மட்டும் பேசுங்க. இதை வந்து தாண்டி கட்சியை பேசுறதோ கொள்கையெல்லாம் இங்க யாருமே பேசல. இங்க அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பேசும்போதுலாம் சுத்தி பெண்களை நிப்பாட்டி வச்சுக்கிறதும் முன்னாடி வந்து பெண்களை நிறுத்துறதும், இங்க இருக்கிற 10 பெண்கள் அவருக்கு சொல்றதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்காங்கிறதுனால ஒட்டுமொத்த பெண்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்காங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான அவ்வளவு தைரியம் இருக்கவும் ஒத்த நின்று பேசு. பின்னாடி வந்து சாட்டையும் துறைமுருகனையும் சாட்டை திறமர்களையும் கிரும்பை காற்றையும் வச்சு பேசு. எதுக்கு பெண்களை நிப்பாட்டி வைக்கிறீங்க? அப்ப தப்புன்னு தெரியுது பாருங்க. மீடியா முன்னாடி மக்களுக்கு பாருங்க, பெண்கள்லாம் வந்து கூட நிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க அது தப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு விதத்துல மக்கள் மனசுல அது விதைக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்றாரு. சும்மாதான் பண்ணல. ஆனா அவர் விஜயலட்சுமி பண்ணது சரியா தப்பா? நீதிமன்றமே கேள்வி கேட்குது, விஜயலட்சுமி வந்து முதல் மனைவியா அப்போ அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்போ இங்க நடக்காத ஒரு விஷயத்த ஒரு நீதிபதி கொண்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வரணும். இதை வந்து விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாலும் இந்த வழக்கை வந்து காவல்துறை தொடர்ந்து நடத்தி வாரங்களுக்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்றதோ வந்து எந்த ஆதாரமும் இல்லாம இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பல ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, பல ஆதாரங்கள் நீதிபதி முன்னாடி கொண்டு வரப்பட்டிருக்கு, பல ஆதாரங்கள் நீதிபதி பார்த்திருக்காரு. பார்க்காமலாம் இதை பேசல. உங்களுக்கு எனக்கு வேணா ஆதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, பார்த்திருப்பாங்க அவங்க. அதனாலதான் தொடர்ந்து இந்த வழக்கு வந்து சாதாரண வழக்கு கிடையாது, இது இப்படி எல்லாம் விட முடியாது ஒரு நீதிபதி வந்து ரொம்ப கரெக்டா பேசுறாரு. அப்போ இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்படி புரிஞ்சதுன்னா அது தப்புன்னு ஒத்துக்கிற மனதைரியம் உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான் என்னோட குமாரு தூங்கிட்டியா? புரியல போல இருக்குது. ஒரு ஆம்பளையா நீங்க வந்து இதை எப்படி ஒரு சக பெண்ணை பார்க்கும்போது சீமான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதா? அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அவங்க ராட்சசி கேட்டிருக்காங்க. குமார் கரெக்டா சொல்லுங்க.